ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவன் எவ்வளவு அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளையும் நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவருடைய வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். என் பின்னாடி பாத்தீங்கன்னா 2 பனை மரங்கள் இருக்கு. ஒருவேளை இந்த மரத்தை வைத்து கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நீங்க கலங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை, ஒருவேளை நீங்க பார்த்து பயந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மறந்திருக்கிறார். கர்த்தரும் அதை அறிந்தவராய் மட்டுமல்ல, விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். இந்த பனை மரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது மேல இருந்து கீழே வரைக்கும் அதுல உள்ள ஓலைகளா இருக்கட்டும், அதுல உள்ள பனை மரத்தினுடைய வலைகளாக இருக்கட்டும், அதனுடைய நொங்கு, அதனுடைய எதுவாக இருந்தாலும் சரி, 100% இட்ஸ் யூசபிள், 100% இட்ஸ் வேல்யூபிள். அதாவது 100% அது உபயோகிக்கக்கூடியது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்போ கர்த்தர் நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னா, இந்த பனைமரம் எப்படி செழித்திருக்கிறதோ அதே போல தேவன் நம்முடைய வாழ்வை செழிக்க பண்ண போகிறார். நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்வு எப்படி இப்படி மாறும், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கவலைகள் இருக்கு, இவ்வளவு அதிகமான நெருக்கத்துக்குள்ள நான் கடந்து போயிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நான் கடந்து போயிட்டு இருக்கேன், நீங்க நினைக்கலாம். அப்படி அல்ல, கர்த்தர் நம்முடைய வாழ்வை பனையை போல செழிக்க வைக்க போகிறார். ஏன்னா நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களா இருக்கிறோம், கர்த்தருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். எப்படி இந்த பனை மரத்தினுடைய ஒவ்வொரு கிளைகளும் அதனுடைய கனிகளும் உபயோகப்படுத்தப்படுகிறதோ, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதோ, அதே போல நாமும் மேல இருந்து கீழே வரைக்கும் நம்முடைய வாழ்வு முழுவதும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறது, அநேகரை போஷிப்பிக்க போகிறது, அநேகருக்கு ஜீவ ரட்சணை செய்ய போகிறதா இருக்கிறது. எனவே இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க கலங்காம, கர்த்தருடைய வார்த்தையை நம்பினவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய், நாம் செழிக்க போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.